ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் 2 பார்ட் 5 கிளைமேக்ஸ் வந்துட்டோம் வந்து பார்த்தா நினைக்கிறேன். பார்ட் ஃபோரில் என்ன நடந்துச்சு, ஹீரோயினே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற நினச்சிருப்பேன். அப்புறமேட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணால் அவங்க கூட தான் வாழ்வான், சத்தாலும் அவங்க கூட தான் வாழ்வான், நம்ம வேறு ஏதாச்சும் நாட்டுக்கு போய் தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஈஜிப்ட்டுக்கு போகலாம், அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க, நம்ம அங்கேயே வந்து பார்த்தோன்னா வாழ்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தான் அந்த தாத்தா அந்த பாட்டியெல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு எப்படி அந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி பாகிஸ்தான் பார்டர் ஒரு பிரச்சனையே கிடையாது, பாகிஸ்தான் கறி தான் ஹை கமாண்டர் தானே, அந்த பதவி வச்சுட்டு அந்த பார்டரை காண்டி இன்னும் ரெண்டு மூணு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவளால் கஷ்டப்பட்டு தான் எப்படி அந்த நாட்டுக்கு போய் இருந்திருப்பேன். அப்புறமேட்டு தான் இந்த சண்டை கிண்டெல்லாம் வந்திருக்கு. நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா வா அவங்க கூட ஹெல்ப் பண்ணியிருப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிப்போம். நம்ம பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பில்டப்பே கொடுத்துருப்போம். நம்ம விண்டேஜ் தாத்தா எப்படி இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு என்ன ஃப்ளாஷ்பேக் சொல்ல விண்டேஜ் தாத்தா நீ எப்படி இந்த பார்த்ததில்ல, இனிமேல் நீ பார்க்க பாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ட் 4 முடிச்சிருப்போம். இப்போ பார்ட் 5 தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டுன்னு சொல்லி ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு வான்னு சொல்லிட்டு தாத்தா அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போனான்னு வைங்களேன். உள்ள துப்பாக்கி தொட்டா பெரிய பெரிய துப்பாக்கி வச்சுருப்பேன். இங்கே ஒரு ஃபோட்டோவே வச்சுரு இவ்வளோ வருஷமாக இருந்திருக்கேன். அப்போ காட்டாத ரூமை இப்போ தான் காட்டு. நம்ம தாத்தாவே வந்து பார்த்தோன்னா இந்த அந்த இது சொன்ன பார்த்தீங்களா ஈஜிப்ட் நாட்டோட இவரே ஒரு ஆர்மியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கமாண்டராக இருந்திருந்தால் அவர் சொன்ன பதில் ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி அப்பயும் ஒரு நாடுன்னு இருந்தால் அந்த டைமில் வேர்ல்டு வார் நடந்தது, வேர்ல்டு வார் 2 எல்லாம் நடந்திருக்கு. அதில் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கமாண்டராக இருந்து அவங்க நாட்டு வீரர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருக்காங்க. அப்போ இருக்கிற துப்பாக்கி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்தார். இப்போ தான் தெரியும் ஏன் துப்பாக்கி வச்சுட்டோன்னு சொல்லிட்டு. லீகலாக லைசன்ஸ் துப்பாக்கி வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆர்மி வீரர் தான், இந்த துப்பாக்கி போதும்னு சொல்கிறதுக்கு நீ தான் நல்லா நம்ம தான் சொல்லியிருப்போம். நம்ம ஹீரோ நம்ம துப்பாக்கி வந்து ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணுவோம், ஈஸியாக அரேஞ்ச் பண்ணுவோம். இங்கே ஏகப்பட்ட துப்பாக்கி இருக்குது, உனக்கு எந்த துப்பாக்கி இருக்குது, நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் டிஸ்மேண்டில் தான் வச்சுருப்பேன், அரேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்கிறது. ஹீரோ வந்து அவனுக்கு ஏற்ற துப்பாக்கி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு புல்லட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இங்கே ஒரு பிஜிஎம் மியூசிக் சும்மா தாறுமாறாக வந்திருக்கும். நம்ம ஹீரோ அவரோட ட்ரெஸ் எல்லாம் யூனிஃபார்ம்லாம் போட்டு அவரும் துப்பாக்கியில் ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட கிஸ் பண்ணுறது. இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ராணுவத்தை இப்போ நான் மறுபடியும் பண்ண போகிறேன், அப்போ நான் நாட்டுக்காக காப்பாற்றுறேன், இப்போ என் நாட்டு மக்களுக்காக வந்து காப்பாற்ற போகிறேன். எவனோ பண்ண ஒரு பாலிடிக்ஸெல்லாம் அவங்களோட அந்த தலைமுறை அப்படியே அந்த ஒரு நாடு தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுக்கு ஒரு நேரம் கிடைச்சிச்சு, இப்போ எல்லாம் சுதந்திரமாக இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு துப்பாக்கியெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஹீரோ அந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரே வந்து பார்த்தீங்கன்னா 19 டைமில் இருந்தக்கூடிய ஒரு கார். இந்த கார்லாம் சேசிங்லாம் பண்ணுவோம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த ஷீட்டு கட்ட ஒரு பெரிய ஒரு கார் இருந்துட்டு அந்த காரை எடுத்துக்கிட்டு துப்பாக்கி நம்ம வில்ல எங்கே போயிருக்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன். வில்ல எங்கே போயிருப்பான், எப்படி இருந்தாலும் ஒரு ஏர்போர்ட்டு தான் போயிருப்பேன். நார்மலாக ஏர்போர்ட்டுலாம் போக முடியாது, இவங்க ஏதோ வச்சு இந்த மறைமுகமாக ஒரு பேஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு பேஸில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு இவங்க மூலமாக ஹீரோ ஒரு தாத்தா ஒரு ஆர்மிக்காரன் தானே ஹெல்ப் மூலமாக எங்கே இருக்கான்னு வந்து தெரிஞ்சிச்சு. ஹீரோவும் அந்த தாத்தா வந்து பார்த்தோன்னா அப்படியே வண்டியில் சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அந்த வில்லனாக கொஞ்சம் அடியாலும் இருப்பான். அந்த கார் அப்படியே வருது, கார்லேயே ஃபைட்டிங் சீன் வருது, சேசிங் சீன் வருது, கார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி இது வந்து நம்ம தாத்தா வண்டி சூப்பராக ஓட்டுருக்காரு. வயசானாலும் இதாகாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. சும்மா ரேஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் ரேஸ் அடிக்கிற மாதிரி ட்ரிஃப்ட் அடிக்கிறது என்ன அது அடிக்கிறது என்ன துப்பாக்கியில் இங்கே ஒரு சூடு அங்கே ஒரு சூடுன்னு சொல்லிட்டு வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீச்னா போகும்போது வில்லன் ஒருத்தான் மட்டும் இல்லை ஒரு 2-3 அடியாலும் இருக்குன்னா நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்து உள்ளே போட்டு அங்கே இருக்கிற ஃப்ளைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃப்ளைட் ஆக்சிடென்ட் பண்ணால் ஃப்ளைட் வந்து பறக்க முடியுது. 2-3 ஃப்ளைட்டில் இங்கே இருக்கும். ஒரு ஃப்ளைட்டாக மறைமுகமாக ஒரு ஃப்ளைட்டில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா இவங்க எஸ்கேப் ஆகிற மாதிரி ஃப்ளைட்டு, அந்த மாதிரி ஃப்ளைட்டை அடிச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வில்லனை பார்க்க போயிருக்கோம். நம்ம வில்லன் வந்து பேசுகிறேன், எனக்கு தெரியும்டா நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவளை எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணியிருப்ப, நீ உங்கள் நாட்டு துரோகம் பண்ணக்கூட பிரச்சனை, எங்கள் நாட்டு துரோகத்தை கூட பண்ணிவிட்டு எங்கள் நாட்டு பொண்ணே கடத்திட்டு போயிருக்கேன்னு சொல்கிறது. ஹீரோ வந்து பண்ண சொல்லலாம், இந்த பேர் விருப்பப்பட்டதை என்னை பிடிச்ச கல்யாணம் நீ உன் நாடு நான் சொல்லிட்டு நான் இப்பயும் அதான் சொல்கிறேன். நம்ம 2 பேர் வந்து எதிரி நாடுகளை நட்பு நாடு, நீ இது உன்னோட தப்பு கிடையாது, நீ உன் நாட்டுக்கு இது பண்ணுறது, நீ படித்து வளர்ந்தது அப்படியே இருக்குது, அதை யாராலும் மாற்ற முடியாது, அவளை ஒழுங்கு முறையை விட்டு இங்கே நடந்த பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு வந்து பார்த்தா சொல்கிறதுக்கு வில்லனால பார்த்தா இது பண்ண முடியல, உனக்கு வேணா என்னை கொண்டுட்டு என்னை அவளை காப்பாற்றிக்கன்னு சொல்லி ஹீரோக்கு வில்லனுக்கு சரியான சண்டை. ஏன்னா வில்லன் வந்து பார்த்தா ஹை காமன் வந்துடும், நல்லா ஃபைட்டிங் ஸ்கில்லாக சூப்பராக வந்து பார்த்துருக்கு. ஹீரோக்கு பெரிய லெவலில் ஃபைட்டிங் ஸ்கில்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் தானே, சோல்ஜருக்கு ஒரு 5 வருஷம் ட்ரெயினிங், பெரிய பெரிய காமனுக்கு ஒரு 10 வருஷம் சின்ன வயசில் ஆரம்பி இருந்திருக்கான். ஃபைட்டிங் ஸ்டைல் எப்படி இருந்திருக்கேன், இன்னமும் ஃபைட்டிங் ஸ்டைலில் தான் இருப்பான். ஹீரோ வில்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ போட்டு பொலம் தான் அடிச்சிருக்கா. ஃப்ளைட்டு மேலே ஏறி சண்டை போகிறது, ஃப்ளைட் இருக்கிற அந்த பாகங்கள் போட்டு அடிக்கிறது உடைக்கிறது, எப்படி ஹீரோவாலையும் முடியல, எப்படி முடிஞ்ச வரைக்கும் சமாளித்து தான் பார்த்தீங்கன்னா பண்ணிருக்கேன். நம்ம தாத்தா எங்கன்னு கேட்டால் அவர் வந்து அந்த கார்லேயே இன்னும் கொஞ்சம் அடிய சைடில் ஆளுங்க இருப்பான் பார்த்தீங்களா, மிஷின் கண்ணை வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு சும்மா துப்பாக்கியால் சுட்டு இந்த ரேம்போ படம் பார்த்துருப்பா 19th ரேம்போ விண்டேஜ் ரேம்போ சும்மா துப்பாக்கி சும்மா பட்டு டெர்மினேட்டர் படத்தில் வர மாதிரி துப்பாக்கி புல்லட் அப்படியே அந்த தோட்டா பாருங்க, அந்த மாதிரி தோட்டா பாருங்க. ஹீரோக்கு வில்லன் பார்த்தீங்கன்னா இங்கே பிஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை துப்பாக்கியில் சுட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடக்குனா ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டும் படுது. அப்பயும் ஹீரோ வந்து எந்திரிச்சு ஹீரோயின் எப்படியாச்சும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன். நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் மயக்கத்திலே தான் வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஹீரோக்கு வில்லனுக்கு எப்படியா சண்டை நடந்திருக்கு, எப்படி நம்ம தாத்தா வந்து
நம்ம ஹீரோ வில்லனை பார்த்தா அடித்து போட்டு அப்படியே புல்லட்டால் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுறாரு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படா சாமி இவன் எப்படா கொல்லான்னு வந்து பதினஞ்சு இவன் இப்படியே உயிரோட இருந்தால் இருக்கிறவங்களையும் போட்டு இம்சை பண்ணிருப்பான், என்னத்த நானும் வந்து பார்த்தீங்கன்னா செத்துருப்பான்னு சொல்லிட்டு தாத்தா வந்து பார்த்தோன்னா ஹீரோ எப்படியே காப்பாற்றி ஹீரோயினையும் காப்பாற்றிட்டு போயிட்டு அப்படியே 3 பேர் ஜாலியாக நடந்து போயிட்டு மறுபடியும் அந்த பேக்கரிக்கே போய் மறுபடியும் கொஞ்சம் நாளாக கழிச்சு பேக்கரி எப்பயும் போல் ஓப்பன் பண்ணி இவங்க 2 பேர் ஹீரோ ஒய்ஃபு அப்போ குழந்தை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையோட கடையை வளர்த்துட்டு நம்ம தாத்தாவும் பாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஹனிமூன்லாம் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் தான் போயிருக்க முடியும், ஏன்னா போர் வார் அது இதுன்னு வந்து பார்த்தோன்னா வந்திருக்கோம். இப்போ பெருசாக வாரில் இப்போ ஃபேமிலியோட ஜாலியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு சில நாட்டில் வந்து நட்பு நாடாக தான் இருக்கும். இப்போ டூரிஸ்ட்டுங்கிற விசாவில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக 2 பேர் வந்து போயிருக்காங்க. 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ்டு தாத்தா பாட்டிலாம் இந்த ஏஜ் எல்லாம் தாண்டி இருப்பாங்க பார்த்தீங்களா, அதனால் அந்த சீனியர் சிட்டிசன் அதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். இதோட வந்து பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சிருக்கு. எப்படி இந்த படம் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நமக்குள்ள அந்த நட்பு நாட்டுக்கான இது வந்திருக்கும். பிரச்சனை வர்றது நம்ம பாலிட்டிக்ஸ் அவங்க பண்ண பிரச்சனைக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவனுங்க பண்ணுற பிரச்சனை நம்ம இருக்கிறவங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் செட்டை மாற்றி விட்டுருக்கேன். இதோட நாம் இந்த இன்ஸ்டான் 2 பார்ட் 5 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம். வேறு ஏதாச்சும் இன்ஸ்டன்ட்னா இந்தியா பாகிஸ்தான் கதை தான் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். பாய் லவ் யூ மிஸ் யூ ஸோ மச். ஹாய், இப்போ இந்த படத்தோட மாரல் சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வந்து பார்த்தோன்னா நான் முடிச்சிடறேன். ஸ்டார்டிங் சீன் என்னாகும், ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி ஷாப்பில் ஒர்க் பண்ணிருப்பா, பீஸா பர்கர் அந்த மாதிரி ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருப்பா. நைட் வந்து ஹீரோவும் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக அவுட்டிங் போயிட்டு இருப்பாங்க. சரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த் ப்ரெக்னென்ட்டாக இருப்பாங்க. அப்போ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு இருப்பேன், எவனோ ஒருத்தர் நோட்டை விட்டுருப்பேன். அந்த நோட்டை விட்டுருக்கேன்னே வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் தான். அப்புறம் அடுத்த சீன் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருப்பேன். நீ ஒரு இந்தியன்காரன், எங்கே என் ஒய்ஃப்னு பார்த்து சொல்லிட்டுருப்பா. அது நம்ம ஹீரோ வச்சுருவான், நான் ஒன்று இந்தியன்காரன்லாம் இல்லை, நான் வந்து ஈஜிப்ட் நாட்டோட குடிமகன் சேர்ந்தேன், என் ஸ்லாங்லேயே நீ கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லியிருப்போம், உன்னை கண்டுபிடிச்சி காட்டுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வில்ல அப்போ கிளம்பியிருப்பான். அப்புறம் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அடியாளுங்களாம் கூப்பிட்டு வந்துட்டு அந்த ஆர்மி சோல்ஜர் எல்லாம் கூப்பிட்டு வந்துருப்பேன். அப்புறம் நைட் என்ன ஒரு பெரிய ஒரு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் வில்லனுங்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அடிச்சு போட்டு போவான். பட் வில்லா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கடத்திட்டு காரில் ஏறி போயிட்டுருப்பான். நம்ம வில்லன் சொல்லிப்பேன், நீ ஒரு பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு சோல்ஜர், அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள், மிகப்பெரிய கமாண்டர், அவன் வெறும் ஒரு சோல்ஜர், அவன் கூட ஓடி போயிட்டு நம்ம நாட்டோட மனத்தையே வந்து பார்த்தோன்னா நீ வாங்கிட்டேன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வில்லனோட ஆளுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியே அடிச்சு போட்டுருக்கான். அப்புறம் நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கிட்டே சரி நீ யாருன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்லிருக்கேன், நான் வந்து ஒரு இராணுவ வீரர், நான் வெறும் ஒரு சோல்ஜர், என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டோட ஹை கமாண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க, நான் வந்து நாட்டில் போய் மாட்டிக்கிட்டேன். அப்புறமேட்டு தான் அந்த டைலாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஹீரோயினுக்கு என் மேலே ஏதோ ஒரு கரிசனை வந்துட்டு அவள் என்ன மிக்கிற ஆளுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போட்டுரும், வெயிலி போட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறோமா. அப்போ நம்ம ஹீரோயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற கண்டதும் காதலுங்கிற மாதிரி அவள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை விட்டு எப்படி அந்த பார்டர் விட்டு வெளியே காப்பாற்ற தான் சொல்லுவாள். பட் வாழ்ந்தா அவங்க கூட தான் வாழ்வான், சத்த அவங்க கூட தான் சாவான். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும், நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிறா, எனக்கு புரியுது நீ இந்த நாட்டில் இருக்கனால உன்னால் வெளியே சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஈஜிப்ட் நாட்டுக்கு போயிடலாம். என்னால் பாகிஸ்தான் பார்டரை மட்டும் ஈஸியாக இது பண்ண முடியும், ஏன்னா ஹை சோல்ஜர் தானே, ஈஸியாக பாகிஸ்தான் பார்டரை விட்டு தாண்டிட்டு மிச்சம் இருக்கிற அந்த 2 கண்ட்ரி நாட்டு தாண்டிட்டு ஈஜிப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் உங்கள் கடையில் எதாவது ஒர்க் பண்ணுறான் தெரியும்னு சொல்லிட்டு உங்கள் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அதுக்குள்ளே தான் இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு சொல்லிட்டு அப்புறமேட்டு ஹீரோ அந்த தாத்தாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் நம்ம விண்டேஜ் தாத்தா வந்து பார்த்தோன்னா அப்படியே அவர் ஒரு பழைய ஒரு இராணுவ வீரர், நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி அரேஞ்ச் பண்ணவும் தெரியும், டிஸ்மேண்டலும் பண்ண தெரியும். அவர் ஒரு ஹை கமாண்டர் சோல்ஜர் தான். அந்த டைமில் அந்த World War I, II இருந்து துப்பாக்கியில் எடுத்து வச்சுருந்தா துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் இந்த வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கடத்திட்டு அப்படியே கூப்பிட்டுருக்கு. அந்த ஹீரோ அவனோட வில்லன் வந்து பார்த்தோன்னா சொல்ல முடியாது, நம்ம கதைக்கு வில்லன்னு சொல்லலாம். பட் அவரும் ஒரு இது மாதிரி தான், அவர் என்ன பண்ணுறது, அவரோட பிறப்பு வளர்ப்பு இந்தியானாவே ஒரு எதிர் நாட்டு, துப்பாக்கின்னு சுட்டாவே வந்து பார்த்தோன்னா இந்த நாடு ஒன்று பார்த்தா ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து பார்த்தோன்னா கூட் பண்ணுங்க, வேறு யார் கூட் போவா, இந்த பாலிடிக்ஸ்காரங்க தான். அவங்க பண்ணுற தப்புக்கு ஒரு அப்பாவி மனிதன் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதா. நம்ம விண்டேஜ் தாத்தா இதெல்லாம் சொல்லிட்டு ரேம்போ மாதிரி எல்லாம் துப்பாக்கி பிஜிஎம் மியூசிக் போட்டில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா ஹீரோயினை காப்பாற்ற வந்து பார்த்தோன்னா ஏர்போர்ட்டு தான் போயிருப்பேன். ஏர்போர்ட்டுன்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி தனியாக இவங்களுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு யாருக்கும் தெரியாத மாதிரி ஏர்போர்ட் எடுத்து தப்பிச்சு போகும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா ஒரு கார் சேஸு வில்லனோட அடியாளுங்கெல்லாம் போட்டு சும்மா ரேம்போ ஃபைட்டிங் சீனு டெர்மினேட்டர் ஃபைட்டிங் சீன்லாம் நடந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா எப்படியோ வில்லனை கொண்டு இருப்பான். பட் அவனுக்கு என்ன பண்ண முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பாலிடிக்ஸ் பண்ண பிரச்சனை ஹீரோ வந்து பார்த்தோன்னா வில்லனை கொண்டுட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றிக்கிட்டு கொஞ்சம் சீலே வந்து பார்த்தோன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன். இப்போ வயிற்றில் ஒரு குழந்தை இருந்திருக்கும், இப்போ குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருந்திருப்பா. அப்போ நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹனிமூன் போயிட்டுருப்பாங்க. இதான் கதையோட மாரல் ஸ்கிரிப்ட்.